நமஸ்காரம். திருவிடைக்கழி. குராவடி குமரன் கூடவே வருவான், எண்கண் முருகன் எல்லோரையும் காப்பான். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஷடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. திருவாரூர் மாவட்டத்தில் முருகர் கோயில் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் திருவிடைக்கழி. இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. பட் மிகச்சிறந்த கோயில். முருகருடைய காலடி பட்ட இடம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒன்று வள்ளிமலை. தன்னுடைய வள்ளியோட கை கோத்துண்டு உல்லாசமாக சுற்றிய இடம் வள்ளிமலை. அதுக்கு அடுத்தபடியாக முருகருடைய காலடி பட்டது அப்படின்னா அது திருவிடைக்கழி மட்டும்தான். திருவிடைக்கழி எவ்வளோ விசேஷம் அப்படின்னா, திருச்செந்தூரில் சம்ஹாரம் பண்ணுறார். எல்லோருக்கும் தெரிஞ்சது முருகர் சம்ஹாரம் பண்ணுறார் அப்படின்றது தான். ஆனால் பட் அங்கே அம்பாள் தான் சம்ஹாரம் பண்ணார். அதுவும் திருச்செந்தூரில் நடக்கலை. உண்மை அப்படின்னா வீரமகேந்திரபுரியில் தான் சம்ஹாரமே நடக்குது. அம்பாள் வேலாக மாறி, வேலாயுதமாக மாறி சம்ஹாரம் பண்ணக்கூடிய இடம்தான் வீரமகேந்திரபுரி. ஆனால் பட் இன்றைக்கும் சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு விஷயம் விமர்சையாக திருச்செந்தூரில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் முருகர் இரண்டின வதம் பண்ணி சம்ஹாரம் பண்ண இடம் திருவிடைக்கழி. ஆக்சுவலாக திருவிடைக்கழி பக்கத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி. முருகன் தயக்கப்பட்டு நின்ற பொழுது, முருகா இரண்யன் எல்லோருக்கும் அவதிகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து பெரும் பீதியில் ஆற்றுவான். நீ உங்கள் அப்பா ஈஸ்வரன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், அவர் சொன்னதை நீ நிறைவேற்றணும் அப்படின்னா இரண்யனை வதம் பண்ணியே ஆகணும், சம்ஹாரம் பண்ணியே ஆகணும்னு சொல்வார். தயக்கப்பட்டு நின்ற முருகனை தைரியம் கொடுத்து தாயார் சொல்லுவார் வதம் பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே பண்ணி சிவபூஜை பண்ண இடம்தான் திருவிடைக்கழி. அந்த ஊர் தான் தயங்கி நின்றதால் தான் அதுக்கு இன்றைக்கி தரங்கம்பாடின்ற பேர் கேட்டது. சிவபூஜை முருகன் திருச்செந்தூர்லேயும் பண்ணுறார். அந்த சிவபூஜை, அந்த லிங்கம், அங்கே இருக்கக்கூடிய சூரியலிங்கம் நீங்கள் ரொம்ப உற்று கவனித்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் முருகன், எம்பெருமான் முருகன் பின்னாடி தெரிஞ்சும் தெரியாமலும் மறைந்தும் மறையாமலும் ஒரு சூரியலிங்கம் இருக்கும். அது ஏன் நமக்கு ஃபுல்லாக கண்ணுக்கு தெரியல அப்படின்னா, சிவபூஜை முருகன் பண்ணுவார். அந்த நேரத்தில் நாரதர் முருகா உனக்கு நிச்சயமாகிடுத்து வள்ளியோட கிளம்பு அப்படின்னு அப்படியே போட்டுட்டு உடனே கிளம்பிடுவார் பூஜையில். ஆனால் பட் இங்கே திருவிடைக்கழியில் 6 அடி உயரத்தில் முருகன் வேலோட ரொம்ப கம்பீரமாக இருப்பார். அந்த கோயிலுக்கு போய் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல முருகனுக்கு பின்னாடி சிவலிங்கம் ரொம்ப கிளியராக விசினிட்டி இருக்கும், பர்ஃபெக்டாக தெரியும். இங்கே அவர் பூஜை பண்ண இடம் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரண்யனை வதம் பண்ணுறார். கால்நடையாக பூஜை இரண்யனை வதம் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் திருவிடைக்கழியில் பூஜை பண்ணுறார் சிவபூஜை. இரண்யனை வதம் பண்ணி சம்ஹாரம் பண்ணக்கப்புறமும் குராமரம் கீழே அடியில் அமர்ந்து சிவபூஜை பண்ணுவார். பாபநாசலிங்கத்தில் பண்ணுவார். இந்த குராமரத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, நீங்கள் குராவை திருப்பி போட்டிங்கன்னா ராகுன்னு வரும். இந்த ராகு அப்படின்றது ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் நடக்கிறவா எல்லாருக்குமே ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருவிடைக்கழி அவசியம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். உங்களுடைய ராகு திசையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா, பெரிய விசேஷமான விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா, அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த குராமரம் கீழே போய் அமர்ந்து எப்படி முருகன் சிவபூஜை பண்ணாரோ அது மாதிரி ஒரு பூஜை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம், பெரிய திருப்பமே ஏற்படக்கூடிய ஒரு இடம்தான் திருவிடைக்கழி. திருவிடைக்கழியில் தல விருட்சமே இந்த குராமரம் தான்.
அதுவும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த குறாமரம் பூ 5 பூ பூக்கும். முருகனுக்கு உகந்த, முருகனுக்கு மிகவும் பிடித்த பூ அப்படின்னு சொன்னால் இந்த குறாப்பூ, இந்த குறாமரம். பழனி மலையிலையும் பழனி கோயில்லையும் இந்த குறாமரம் உண்டு. ஆனால் திருவிடைக்கழியில் இருக்கக்கூடிய இந்த குறாமரத்துக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவில் தன் தந்தையாருடைய சொல்லுக்கு ஏற்ப முருகன் வதம் பண்ணுறதுக்கு, ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சிவ பூஜை பண்ணுறார். அதே போல் தரங்கம்பாடியில் பண்ணி முடிச்சக்கப்புறம் அங்கிருந்து வந்து சிவ பூஜை பண்ணுறார். இந்த மரத்துக்கு கீழே அமர்ந்து தான் சிவ பூஜை பண்ண ஒரு விஷயம், ஒரு ஐதீகம். இந்த இடத்துல போய் இந்த குறாமரம் கீழே அமர்ந்து நீங்கள் வேண்டிக்கிற எல்லா விஷயமும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். இந்த கோயிலில் வள்ளி வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு இருப்பா அப்படின்னு. அது அப்படி கிடையாது. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, முருகா நீ பூஜையை சீக்கிரம் முடி, நம்மளுடைய நிச்சயத்துக்காக திருப்பரங்குன்றம் போனோம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல ஹைலைட்டாக இருக்கும். இந்த இடத்துல அவருக்கு நிச்சயமாகல, திருப்பரங்குன்றத்தில் தான் ஆகும். ஆகையால் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா, முருகன் திருவடிகள் பற்ற இடம், வள்ளியும் முருகனும் ஒன்று சேர்ந்து திருப்பரங்குன்றம் சென்று ஐராவதம் யானையால் நிச்சயம் செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் அது. ஆகையால் மிக சிறந்த கோயில் முருகன் அப்படின்னு சொல்லிட்டாலே திருவிடைக்கழி. அவர் இந்த 6 படை வீட்டில் வரலனாலும் இந்த திருவிடைக்கழி அப்படின்ற ஒரு ஊர் அவசியம் நீங்கள் போய் தரிசிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருடிகளே சரணம் சரணம் சரணம்.